ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திலும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதார உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருப்பாவட சேவை, திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவம் மங்களகிரி வாகனத்தில் புறப்பாடு கண்ட எம்பெருமானார். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் கோயில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திலும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் பாஷ்யக்காரர் அவதார உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருவதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருமலையிலும் திருப்பதியிலும் எம்பெருமானார் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு பல நறுமண திரவியங்களால் செய்யப்பட்ட கலவையை ஆலய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் பிரகார வலம் வந்து மூலவர் சன்னதி, கருவறை, சுவர்கள் ஆகியவற்றில் பூசி சுத்தம் செய்தனர். தொடர்ந்து கொடிமர பகுதி, கோபுர விமானம் உள்ளிட்ட பகுதிகளையும் ஊழியர்கள் பூஜை பாத்திரங்களையும் சுவாமியின் வாகனங்களையும் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் இன்று திருப்பாவட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி சுவாமி மற்றும் தாயாரை விசேஷமாக அலங்கரித்து திருப்பாவட பீடத்தில் புளியோதரையை நிரப்பி தேங்காய் பழத்துடன் மலர் மாலை சூட்டி சுவாமி முன்பு வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமானோர் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீனிவாச கத்தியம் பாராயணம் செய்யப்பட்டது. பிறகு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் அதைத் தொடர்ந்து திருப்பாவட பீடத்திற்கும் ஆரத்திகள் காண்பித்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தின் ஒரு பகுதியாக எம்பெருமானார் மங்களகிரி வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை மங்களகிரி வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து இரு குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் எம்பெருமானாரை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு பலவித ஆபரணங்களுடன் கிரீடமணிந்து மல்லிகை மலர் மாலைகளோடு அழகாக காட்சி தந்தபடி உலா வந்த உடையவரை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மாட வீதியில் மங்களகிரி வாகனத்தில் அமர்ந்து கொண்டு உலா வந்த உற்சவமூர்த்திக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். ஸ்ரீ ராமானுஜரை பிரபந்ததாரர்களும் வேதகோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்தனர். நிறைவாக கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவமூர்த்திக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள ஸ்ரீ கள்ளபிரான் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ கள்ளபிரானை சர்வலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் தேர் சக்கரங்கள் மீது தேங்காய் உடைத்து வழிபட்டதும் ஏராளமானோர் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேர் ஆடி அசைந்தபடி ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தது. பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த திருப்பாலைத்துறையில் உள்ள அருள்மிகு பாலைவனநாதர் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கேடயத்தின் மீது அருள்மிகு தவளவெண்ண கையாள் மற்றும் பெரியாவிடை அம்பாளுடன் உற்சவரை சிறப்பாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் தெய்வங்கள் அமர்ந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர தீபம் காட்டப்பட்டது.
தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிறகு தெய்வங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புஷ்ப பல்லாக்கு புறப்பாடு துவங்கியது. வண்ணமலர் தோரணங்கள் நடுவே காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளை பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வரச் செய்து மாட வீதியில் உலா புறப்பட்டனர். சிறுவர் சிறுமியர்கள் சிலம்பம் சுற்றி முன்னே செல்ல ஆதித்தம்பதிகளுக்கு பொம்மை பூ போடும் வைபவமும் நடத்தப்பட்டது. ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளை கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்கார சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தின் ஒரு பகுதியாக உடையவர் சூரியபிரபை வாகனத்தில் பவனி வந்து அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு ஆலய மாட வீதியில் சூரியபிரபை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை கொலுவிருக்கச் செய்து இரு குடைகள் பிடித்தபடி வீதி உலா அழைத்து வந்தனர். எம்பெருமானாருக்கு காவிப்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களுடன் பாண்டியன் கொண்டை கிரீடம் அணிவித்து வெற்றிலை பூமாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பகலவன் தனது கதிர்களால் எம்பெருமானாரை வணங்க கோயில் யானை பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு சூரிய பிரபை வாகனத்தில் வலம் வந்த ஸ்ரீ ராமானுஜரை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுத்தபடி உற்சவர் உலாவர சூரிய பிரபை வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோயிலில் தெய்வங்களுக்கு தெப்ப உலா நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து பக்தர்கள் புடைசூழ திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் பிரம்மாண்டமாக அலங்கரித்து அமைக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ விநாயகப் பெருமானையும் விசேஷமாக அலங்கரித்து தெப்பக்குளத்திற்கு சுமந்து வந்து தெப்பத்தில் அமர்த்தினர். ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெப்ப உலா துவங்கியது. சர்வலங்காரத்துடன் காட்சி தந்தபடி தெய்வங்கள் குளத்தை சுற்றி மும்முறை வலம் வந்து அருள்பாலித்தனர். திருவிழாவையொட்டி வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் சித்திரை மாத சர்வ அமாவாசை அன்று ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ யோக நரசிம்மரை கொலுவிருக்கச் செய்து பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் துளசி மாலை சாற்றி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து யோக நரசிம்மருக்கு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரம் சூட்டி அலங்கரித்து தூபத்துடன் கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்களுக்கு தீர்த்தம் மற்றும் பிரசாதம் வழங்கி அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தஞ்சை வெண்ணாற்றங்கரையில் அமைந்துள்ளதும் தஞ்சாவூருக்கு பெயர் காரணமாக விளங்குவதும் பெருவுடையார் கோயிலுக்கு முந்தைய கோயிலாகவும் கருதப்படும் அருள்மிகு தஞ்சைபுரீஸ்வரர் கோயிலில் மழை வேண்டி வருண ஹோமம் வளர்க்கப்பட்டது. சிவாலய வளாகத்தில் நள்ளிரவு உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிவாச்சாரியார் மந்திரம் ஓதியபடி பூஜைகளை துவக்கினார். முதலில் கணபதி பூஜை செய்ததும் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து கலசாராதனை நடத்தப்பட்டது. பிறகு குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து வருண ஹோமத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ குபேரன், மகாலட்சுமி மற்றும் ஈசனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தெய்வங்களுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி அருகே வீரபாண்டியில் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமான அருள்மிகு கௌமாரியம்மன் கோயில் சித்திரை பெருந்திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மூலவர் சன்னதி முன்பு உற்சவர் அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி கையில் கிளிதந்து அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் முக்கோண கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி வேப்பிலை சாற்றி வழிபட்டனர். இதனிடையே நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல அம்மனின் பெட்டி ஊர்வலமாக சுமந்து வரப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு கௌமாரியம்மன் கோயிலுக்கு வருகை தந்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை, ராணிப்பேட்டை, தர்மபுரி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் முருகனுக்கு சித்திரை மாத கிருத்திகையையொட்டி நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சிங்கார வேலரை வெள்ளி ரதத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். உற்சவர்களுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து மல்லிகை மலர் மாலைகளும் சரங்களும் சூட்டியிருந்தனர். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் தேவியர்களுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ சிங்கார வேலரை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். வாகன மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் சிவசுப்பிரமணிய சுவாமி பலவித பதக்கங்கள், தங்க கிரீடம், மலர் மாலைகள் ஆகியவற்றோடு விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர மங்கள வாத்தியங்கள் முழங்க ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகள் முன்பு பக்தி பாடல் பாடப்பட்டதும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை நடைபெற்றது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த ரத்னகிரியில் இருக்கும் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில் கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் காவடி சுமந்து முன்னே செல்ல தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை திருச்சியில் எழுந்தருளச் செய்து கோயில் மலையடிவாரத்தில் இருக்கும் அருகோண தெப்பக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி திருக்குளத்திற்கு ஆரத்திகள் காண்பித்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி நின்றருளிய முருகன் கையில் வடிவேலும் கொடியும் தாங்கியபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தர்மபுரி நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், தயிர், அபிஷேகப் பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து அழகனுக்கு வெண்பட்டும் தேவியர்களுக்கு வண்ணப்பட்டாடைகளும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நாமார்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் புகழ்பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மூலவருக்கு சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி தங்கக்கவச அலங்காரம் செய்தனர். தண்டமும் வடிவேலும் தாங்கியபடி அருள்பாலித்த ஈசன் மைந்தனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகளும் கற்பூரமும் காட்டப்பட்டன. தொடர்ந்து மலர்கள் தூவி அர்ச்சித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் முருகனை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழத்துடன் சர்க்கரை பொங்கல் நிவேதித்து அழகனுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ பாலமுருகனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் மற்றும் சிவகங்கையில் இருக்கும் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூங்கரக புறப்பாடு நடைபெற்றது. திருப்பத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். விரதம் மேற்கொண்ட ஏராளமான பெண்கள் பூங்கரகங்களையும் மலர் தட்டுகளையும் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். இளைஞர்கள் ஆரவாரத்துடன் ஆட்டமாடியபடி முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே பூங்கரக ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு கோவிலை அடைந்ததும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் பூங்கரகங்களையும் மலர் தட்டுகளையும் சமர்ப்பித்தனர். வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த அருள்மிகு பூமாயி அம்மனை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை விழாவையொட்டி மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஊர் தெப்பக்குளக்கரையில் கரகங்களை ஜோடித்து வைத்து ஆரத்திகள் காண்பித்தனர். பின்னர் அம்மன் திருமுகம் பதித்த கரகங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர்.
விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் 101 அக்னி சட்டிகளை சுமந்து கொண்டு பின்தொடர ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். திருவண்ணாமலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மகாமாரியம்மன் ஸ்ரீ விநாயகர் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு பலவடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்ததும் அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் சேர்ப்பித்து யாகத்தை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. முகப்பு கோபுர விமான கலசங்கள் மற்றும் மூலவர் சன்னதி கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் மயிலம்பாடி பகுதியில் உள்ள அருள்மிகு கரிய காளியம்மன் மற்றும் மகாமாரியம்மன் கோயில் குண்டம் மற்றும் பொங்கல் திருவிழா பூச்சாற்றுதலுடன் துவங்கியது. மூலவர் அருள்மிகு கரிய காளியம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை பட்டுடுத்தி மலர் மாலைகள் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோயிலில் அஸ்வ பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தொடங்குப்பட்டியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி பால்குடம் எடுத்து ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அருள்மிகு உச்சி விநாயகர் கோயிலில் விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை வைத்து பூஜைகள் செய்ததும் பூங்கரகம் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். சிறுவர் சிறுமியர்கள் பெரியவர்கள் என ஏராளமானோர் பால் குடங்களை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பால் குடங்களில் இருந்த பாலால் மூலவருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் சின்ன கொல்லப்பட்டியில் இருக்கும் அருள்மிகு சின்ன மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி அக்னி கரகம் மற்றும் பூங்கரக ஊர்வலம் நடைபெற்றது. கோயிலில் மூலவருக்கும் மற்றும் சிரசிற்கும் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அம்மனை சர்வாபரணங்களுடன் ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் அமர்ந்தபடி தேவி அழகாக அருள்பாலிக்க உற்சவருக்கும் மூலவருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீச்சட்டிகளை சுமந்து வந்து கோயிலில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து ஆலய வளாகத்தில் பொங்கலும் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பிறகு உற்சவர் அம்மனை விசேஷமாக அலங்கரித்து சிம்மத்தின் மீது அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமானோர் பூங்கரகத்தையும் தீச்சட்டிகளையும் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிளேக் மாரியம்மன் கோயிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோயிலில் உற்சவர் அம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரத்துடன் மலர் மாலைகள் சூட்டி ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷமாக அலங்கரித்து நாக வாகனத்தில் வீற்றிருக்கும் தேவியாக எழுந்தருளச் செய்திருந்தனர். மூக்குத்தி, புல்லாக்கு மற்றும் நத்துடன் அம்பிகை அழகாக காட்சி தர மலர் மாலைகளோடு வெட்டிவேர் மாலையும் எலுமிச்சை மாலையும் சூட்டியிருந்தனர். நாக வாகனத்தில் அருள்பாலித்த மாரியம்மனுக்கு நாமார்ச்சனை செய்து மகாதீபமும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. தொடர்ந்து உற்சவருக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோயிலின் 26ஆம் ஆண்டு சித்திரை பொங்கல் திருவிழா மற்றும் மழை வேண்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் உற்சவர் அம்மனுக்கு எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் தரிசித்ததும் பூங்கரகமும் மற்றும் முளைப்பாரிகளும் கோயிலிலிருந்து எடுத்து வரப்பட்டன. பம்பைகள், நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமானோர் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பூங்கரகத்தை பின்தொடர்ந்தனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று தெற்காற்றங்கரை பகுதியை அடைந்தனர். அங்கு முளைப்பாரிகள் நீரில் கரைக்கப்பட்டன. புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில்
11ஆம் ஆண்டு திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மேடை மீது உற்சவர்கள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் ஸ்ரீ தாண்டவேஸ்வரரையும் மணக்கோலத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சர்வாபரணங்களோடு சுவாமியும் அம்பிகையும் அழகாக திருக்காட்சி தந்தருள புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வருகை தந்ததும் அவர் முன்னிலையில் அர்ச்சகர்கள் திருமண முறைப்பாடுகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு மாங்கல்ய தாரணம் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதித்தம்பதிகளுக்கு தீப ஆரத்தி காட்டி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. நிறைவாக ஸ்ரீ தாண்டவேஸ்வரருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடி அருகே தேவங்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு யாகசாலையில் உற்சவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை எழுந்தருளச் செய்திருந்தனர். கையில் கோதண்டமும் அஸ்திரமும் ஏந்தி சர்வாபரணங்களோடு தசரதன் மைந்தன் அழகாக திருக்காட்சி தந்தருள உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி அக்னி வார்த்து 4ஆம் கால யாக பூஜைகளை துவக்கினர். இதனிடையே நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு யாகத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கடம்புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்கள் முன்னே செல்ல உற்சவரையும் சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை ஆலய உள் வளாகத்திற்குள் சுமந்து சென்று ஸ்ரீ சீதா பிராட்டி மற்றும் லக்ஷ்மணருடன் எழுந்தருளச் செய்தனர். நிறைவாக மூலவர்களுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் மேல கடலாடியில் இருக்கும் அருள்மிகு பாதாள காளியம்மன் கோயில் களரி உற்சவ விழாவையொட்டி ஏராளமானோர் பலவித மண் சிலைகளை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஹாரத்துடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கண்மலர்களோடு காட்சி கொடுத்த தேவிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் மண்ணால் செய்யப்பட்ட பலவடிவ உருவங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் நடன குதிரைகள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். அங்கு ஆலய வளாகத்தில் மண் உருவங்களை வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திலும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதார உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருப்பாவட சேவை, திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவம் மங்களகிரி வாகனத்தில் புறப்பாடு கண்ட எம்பெருமானார். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் கோயில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.